வணக்கம். என்னோட சேனலுக்காக நான் தனியாக பேசி வீடியோ போட்டு பல நாட்கள் இல்ல, பல மாதங்கள், ஏன் சில ஆண்டுகளே ஆயிடுச்சு. வழக்கமாக என்னை வழக்கமாக பேட்டி எடுக்கிற நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, சவுத் பீட், அவரோட சேனலுக்கு பேசுவேன். அவரே எடிட் பண்ணி எனக்கு வீடியோ கொடுப்பாரு. அதைத்தான் என்னோடய சேனலில் போடுவேன். அப்புறம் நக்கீரனில் பேசின வீடியோக்கள் கொடுப்பாங்க, அதை போடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா டாக்கீஸ் அவங்க சமீபமாக அவங்க சேனலில் பேசுகிற வீடியோக்களில் போடுவேன். அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்குன்னு ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, சேரை போட்டுட்டு ஏன் நின்றுட்டு பேசுகிறீங்க, உட்கார வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது வித்தியாசம் இருக்கணும்ல, அதுக்காக தான் சேர் போட்டிருக்கேன். இன்னொன்று, சேரு இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசுகிறதுக்கு கிரிப்பாகவும் இருக்குது, லெஃப்ட் ரைட் வந்து பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால இந்த சேரை போட்டுட்டு உட்காராமல் அதில் நின்று பேசுகிறேன். இன்றைக்கி நான் அரசியல் குறித்து பேச போகிறதில்ல. நிறைய அரசியல் விவாதங்கள் அதெல்லாம் பேசியிருந்தாலும் கூட திரைப்படம் குறித்து பேசலான் இருக்கேன். அதிலும் குறிப்பாக பாரத ராஜாவோட முதல் மரியாதை பற்றி பேசலான். முதல் மரியாதை படம் முழுக்க நான் பேச போகிறதில்ல. அதில் ஒரு கதாபாத்திரத்தை குறித்து பேச போகிறேன். பாரத ராஜா குறித்து, பாரத ராஜா அவர்கள் இறந்த அன்னைக்கு நான் பேசினேன். சன் நியூஸில் அன்றைக்கி மாலை அவரோட சிறப்புகள் குறித்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் சவுத் பீட் சேனலுக்காக ஃபெலிக்ஸோட விரிவாக பேசியிருந்தேன். இயக்குனர் இமயம் பாரத ராஜா குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆனாலும் நான் அதிகமாக விமர்சனம் பண்ண சினிமா இயக்குனர் அப்படின்னு சொன்னால் அது இயக்குனர் பாரத ராஜா தான். ஆனாலும் என்கிட்ட யாராவது ஒரே ஒரு இயக்குனரை மட்டும் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த இயக்குனர்னு சொன்னால் நான் நிச்சயம் இயக்குனர் இமயம் பாரத ராஜா அவர்களை மட்டும்தான் சொல்லுவேன். அவரை குறித்து நான் கடுமையான விமர்சனங்களை அவர் இருக்கும்போது ஏன் அதிகம் பேசியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சினிமாவை காரணமாக இல்லாமல் அவரோட அரசியல் நிலைப்பாடில் அவர் பேசின திராவிட இயக்க எதிர்ப்பு, அப்புறம் அவர் பேசிய தமிழ் தேசியம், அது சார்ந்த விஷயங்களில் அவரை குறித்து விமர்சனமும், அவரை பற்றி விமர்சனம் பேசும்போது அவர் சினிமாவை பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ அவர் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் அவரெடுத்த சினிமாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பேசியிருக்கிறேன். அதில் அவர் தமிழ் பெண்களை ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை தான் பயன்படுத்திக்கிறார் தன் படங்களில். கிராமத்து பெண்களை கிராமத்து அட்மாஸ்பியருக்காக அந்த ஊரில் ஆடு மாடு கோழி எல்லாம் மற்றதெல்லாம் காட்டுவாங்கள்ல, அது மாதிரி அந்த பெண்கள், கிராமத்து பெண்கள் அந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டியான கிராமத்து அட்மாஸ்பியருக்கு தான் காமிச்சிருக்கிறாரு. ஆனால் கதையின் நாயகிகளாக அவர் தமிழர்களை காமிச்சதில்லை, தமிழ் பெண்களை காமிச்சதில்லை. அதுக்கு மலையாள பெண்கள், ஹிந்தி பெண்கள் அப்படி தான் காமிச்சிருக்கிறாரு, தெலுங்கு பெண்கள் அப்படி தான் காமிச்சிருக்கிறாருலாம் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பேச போகிற முதல் மரியாதை குறித்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா, முதல் மரியாதை படம் 1985 வந்தது. 1985 வந்த முதல் மரியாதை குறித்து அப்போ பார்த்தபோது நானும் என்னோடய பள்ளித்தோழன் இளங்கோ 2 பேரும் தான் திருவொற்றூரில் மாணிக்கம் தேட்டரில் பார்த்தோம். மாணிக்கமில் ஓடியன் மணி தேட்டரில் பார்த்தோம். அது நாங்கள் அப்போது பார்த்தபோது அந்த வயசில் அது ஒரு பெரிய ரசனை உணர்வாகவும் அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாகவும் இருந்தது. நாங்கள் அநேகமாக அப்போது நாங்கள் ஒரு நடிகரின் ரஜினி ரசிகனாக இருந்து ரசனை மேம்பட்ட காலத்தில் வந்த படம் தான் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப எங்கள் ரசனை உயர்வுக்கு ஒரு தகுதியான ஒரு படமாகவும், எங்களை தாண்டி இருக்கிற ஒரு படமாகவும் அது இருந்தது. அப்படிலாம் அந்த படத்தை பார்த்தோம். பின்னால் அரசியல் கண்ணோட்டம் வந்ததுக்கு பிற்பாடும் கூட பல படங்கள் பார்த்து அதோட மேக்கிங்காக அதை ரசித்த காலகட்டம் நல்லா வளர்ந்ததுக்கு பிற்பாலும் கூட முதல் மரியாதையோட மேக்கிங் மேலே ஒரு மயக்கமும் ஒரு சிறப்பான செய்நேர்த்தியும் உள்ள படமாக தான் அதை நான் பார்த்தேன். ஆனால் அது சொல்லப்பட்ட செய்திகளில் அரசியல் கண்ணோட்டம் வந்ததுக்கு பிற்பாடு அது மேலே எனக்கு கடுமையான விமர்சனங்கள் வரதான் செய்தது. அதில் குறிப்பாக அந்த படத்தில் எவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் அந்த படத்தில் சாதிய பின்புலத்தை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் குறிப்பாக மலைச்சாமி, நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காருல, அந்த கேரக்டரோட பேர் மலைச்சாமி. ஊரில் எல்லாரும் பெருசு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த பெருசு கதாபாத்திரத்தை மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரமாக காட்டுறாரு, முன்மாதிரியாக காட்டுறாரு. ஆனாலும் அதை சாதி உணர்வற்றவராக காட்டியிருந்தாருனால சாதி பின்புலம் இல்லாமல் காட்டியிருக்கலாம். ஆனால் கிராமத்துலேருந்து ஒரு பெரிய மனுஷனை காட்டும்போது சாதி பின்புலம் இல்லாமல் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாலும் சாதி பெருமிதங்கள் காட்டுற காட்சிகளில் ஏதாவது ஒரு சாதியை நம்ம குறியீடுகளில் அந்த சாதி பெருமிதத்தை காட்டுற சாதிக்கு ஒரு சாதியை நம்ம கீழாக காட்ட வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு சாதிக்கும் நேரும். அப்படி இந்த படத்தில் ஒரு காட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெரியராக இருக்கிறாரு. தன் வீட்டு பையன் ஒரு தலித் பெண்ணை கல்யாணம் பண்ணதை ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளோ நேர்மையாக இருக்குது. தன்னோட மருமகன் கிரிமினலாக இருந்தாலும் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாரு. அந்த அளவுக்குலாம் இருக்கிற ஒரு பெரிய மனிதர். தன் காலில் குத்தின முள்ளை அவரால் எடுக்க முடியாது, அவர் குனிஞ்சு அவர் எடுக்கிறதில்ல. சரி, அவரால் உடல் உபாதை குனிஞ்சு எடுக்க முடியலன்னு சொன்னால் அதை குனிந்து எடுப்பதற்கு போடப்பட்ட கதாபாத்திரம் இருக்குல்ல, அதுதான் அந்த சாதி பிம்பத்தை காட்டுற ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அப்படி குனிஞ்சு எடுக்கிற கதாபாத்திரம் ஒரு தலித் கதாபாத்திரமாக இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, பெருசு என்கிற நடிகர் திரு சிவாஜி கணேசன் கேரக்டரை விடவும்
ஒரு வயதான கேரக்டராக தான் அந்த கேரக்டர் இருக்குது. ஆனாலும் அவர் அந்த சாதி பின்புலம் இருக்கிறதுனால இவர் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதும், அவர் ரொம்ப பணிவாக நடந்துக்கிறமான ஒரு காட்சி அமைப்பு. அவர் குனிந்து அவர் காலில் இருக்கிற பாதத்தை தொட்டு முள்ள எடுக்கிற காட்சி அமைப்பு வருது. சரி, இதில் என்ன தப்பு இருக்குது? திடீர்னு போகிறாரு, காலில் முள்ளு குத்துருச்சு, எடுக்கிறாரு அப்படின்னு காட்ட ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு காட்டுற கண்ணோட்டம் நான் தவறுன்னு சொல்லலை. அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் ஊருக்குள்ளே போகிறாரு, ஊருக்குள்ளே தன் சாதியை சேர்ந்தவரோ அல்லது தனக்கு மேலுள்ள சாதிக்காரர் யாரோ ஒருத்தர் வந்து முள்ளெடுக்கிற மாதிரியான காட்சியை நீங்கள் காட்டியிருக்கலாம், அல்லது காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதில் இருக்குது. அதை தவிர இப்படி தான் அவனுக்கு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த கண்ணோட்டம் முதல் மரியாதையில் இதில் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னும், இன்னொரு இடத்துல வந்து இவர் பெருசுக்கு எதிராக வந்து வீட்டில் வடிவுக்கரசி விருந்து வைப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு. அப்போ வந்து ஆளாளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட நீ வந்து ஆத்தங்கரையில் தொடர்பில் இருக்கியாமே எல்லாம் பேசும்போது இவர் வந்து ஒரு கோவப்பட்டு நான் தேவண்டா அப்படின்னு ஒரு உருவா அவர் மேலே. ஆனால் லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் வந்து அவர் தன்னை சாதி ரீதியாக சொல்லிக்கிறாரு தேவண்டா அப்படின்னாலும் கூட, அங்கே வந்து விருந்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அவங்க அங்காளி பங்காளி தான், அவங்களும் அதே சாதிக்காரங்க தானே. இப்போ இது மாதிரியான லாஜிக் இல்லாத காட்சிகள் கூட சாதி பின்புலம் காட்டும்போது அமைஞ்சிருது அப்படின்னு டைரக்டர் தாண்டி, அவ்வளோ பெரிய சிறந்த டைரக்டர் தாண்டி அது அமைஞ்சிருது அப்படிங்கிற கண்ணோட்டம்லாம் அதில் இருந்தது. ஆனாலும் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் பெங்களூரில் இருக்கிற தோழர் கலைச்செல்வி அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு பெரியாரிஸ்ட். அவங்க முதல் மரியாதை படம் குறித்து பேசும்போது அவங்க ஒரு கண்ணோட்டம் சொன்னாங்க. எனக்கு வந்து நான் இதெல்லாம் பேசுறது ரொம்ப பிரதானமான கண்ணோட்டம், இதை நம்ம கவனிக்காமல் போயிட்டோமே எனக்கு தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, வடிவுக்கரசி கதாபாத்திரம் பற்றி சொன்னாங்க. பொன்னாத்தா நடிகத்தில் தான் பெருசோட துணைவியாராக வராங்கள்ல அந்த கேரக்டர். அந்த கேரக்டரை ஒரு பெண்ணை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் வில்லனாக சித்தரிச்சு காமிச்சிருக்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. பாலியல் ரீதியாக அந்த அம்மா வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டாரு, அந்த அம்மா வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் தொடலை அப்படின்னு வாழ்கிறாரு, அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த கதாபாத்திரத்தை முன்னெடுத்து கேள்வி கேட்டபோது எனக்கு, நான் இது வரைக்கும் அந்த படம் குறித்தான வேறு விமர்சன கண்ணோட்டம் இதெல்லாம் சடசடன்னு மறைஞ்சு இதுதான் பிரம்மாண்டமாக எழுந்தது. ஆமாம் இல்லை உண்மைதானே அப்படின்னு. அப்புறம் யோசித்து பார்த்தா அந்த கதாபாத்திரம் நம்ம பெருசுங்கிற கதாபாத்திரத்தின் பெருமிதமாக நம்ம சிறப்பாக கொண்டாடுறதெல்லாம் எப்படி கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சினிமாவில் கதாநாயகன் ஒரு ஆக்ஷன் படத்துலையோ அல்லது மாஸ் ஹீரோ படத்துலையோ ஒரு கதாநாயகன் சிறப்புகள் எப்படி வரும்னா, கொடூரமான வில்லனை எவ்வளோ தூரம் நீங்கள் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கதாநாயகன் சிறப்புகள் உயரும், தனியாலாம் வராது. அப்போ வில்லன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், அதனால தான் இந்த கதாநாயகனை பிடிக்குது அப்படின்னு வரும்ல. ஏறக்குறைய இப்படி தான் இந்த படத்தில் பெருசோட கதாபாத்திரத்தில் இருக்கிற மேன்மைகள் சிறப்புகள் எல்லாம் அந்த பொன்னாத்தா என்கிற அவரோட மனைவி அவரை வடிவுக்கரசி கதாபாத்திரத்தை மிக மோசமாக மிக 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 மோசமாக சித்தரித்ததன் மூலமாக தான் டைரக்டர் நம்மக்கிட்ட இந்த பெருசு கேரக்டர் உன்னதங்களை அவர் நிறுவியிருக்கிறாருன்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த பெண் குறித்து, அந்த பெண்ணை எப்படி அந்த படத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க அல்லது எப்படி அந்த படம் சொல்லப்படுதுன்னா, அந்த பெண்கிட்ட ஒரு மில்லி அளவுக்கு கூட அன்பு என்பதே கிடையாது அப்படின்னு இருக்குது. ஒரு இடத்தில் கூட நீங்கள் கொடூரமான ஒரு பல கொலைகள் செய்கிற சினிமாவில் வர வில்லன் கூட ஏதோ ஒரு வகையில் அன்பாக நடந்துக்கிட்டான், குழந்தைய கொல்லாமல் விட்டுட்டான், கர்ப்பிணியை கொல்லாமல் விட்டுட்டான்னு கூட காட்சி வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பொன்னாத்தா என்கிற வடிவுக்கரசி கேரக்டர் வந்து ஒரு இடத்தில் கூட அன்பாக நடந்து கொண்டாருன்னு காட்டவே இல்லை. அவ்வளவு மோசமாக அந்த அம்மா அன்பென்றாலே என்னவென்றே தெரியாத ஒரு கதாபாத்திரமும் சிடுன்னு இவரோட பெருசோட மட்டும் அவங்க தகராறு பண்ணுறது, ஊரில் இருக்கிற எல்லாரையும் அவங்க கரிச்சு கொட்டுறது, யாரையும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, பணத்தாசை பிடிச்சவங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து சுத்தம் இல்லாதவங்க அப்படின்னு காட்டுற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. சுத்தம் இல்லாதவங்கன்னு எப்போ காட்டுறாங்க? ஏன் நடிகர் திலகமாக பெருசு நடிச்சிருக்கிற பெருசு வராருல அந்த கதாபாத்திரத்தின் மேலே ஒரு பச்சாத்தாபம் ஒரு எங்கே ஏற்படுத்துகிறாங்கன்னா, இவர் சாப்பிட போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மூக்கை சிந்திக்கிட்டு என்ன பண்ணும், தட்டு எடுத்து பழைய சோறு எடுத்து அள்ளி போட்டுட்டு சோத்தை வந்து அப்படி கீழே போடும் பார்த்தீங்களா. அப்போ பார்க்கும்போது ஐயோ பாவம் இவர் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த கதாபாத்திரம் வந்து சுத்தமாக கூட கிடையாது. ஒரு சோறு போடும்போது கூட அந்த அம்மா சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாங்க. இது எல்லாவற்றை விடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு பெருசு பொறுத்து பார்த்து ஒரு இடத்துல அந்த அம்மாவை எட்டி உதைச்சி அடிப்பார். இதெல்லாம் தாங்க முடியாமல் அது உதைக்கிற சீனில் பார்வையாளர்களுக்கு ஒரு பொம்பளை எட்டு உதைக்கிறது நியாயந்தாயா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பார்வையாளருக்கு யாராக இருந்தாலும் உருவாகிற ஒரு கண்ணோட்டமாக தான் அது காட்சி வாங்கி போட்டிருக்கு. அப்போ சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, இப்போ தான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லுவார்னா, திருவிழாவில் நீ வந்து முன்ன பின்ன தெரியாத எவனோ திருவிழாவுக்கு போய் முன்ன பின்ன தெரியாத எவங்கிட்டயோ போய் நீ ஏமாந்து சோரம் போய் வயிற்றுப்பிக்கிட்டு வந்த, என் மாமன் காலில் விழுந்து கேட்டதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த காட்சி ஒரு பெண் யாரையோ ஒருத்தரை காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு காதல் உணர்வும் கிடையாது. அந்த அம்மா ஏதோ பாலியல் தேவைக்காக யாரை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூப்பிட்டான், அவனோட போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த வசனம் வச்சிருக்குதுங்கிறது
டோட்டலாகவே ஒரு பெண்ணை இவ்வளவு டேமேஜ் பண்ணி காட்டின படம் வேறு எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுவும் இவ்வளவு மிக சிறந்த இயக்குனர் படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரத்தை அவர் வந்து இந்த பெண்ணை இழிவாக சித்தரிக்கணுங்கிற கண்ணோட்டம் இயக்குனர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாறாக இந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக காட்டணும்னு சொன்னால் அப்போ அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப மோசமாக சித்தரிச்சாதான் இது மேலே சிம்பத்தி வருங்கிற கண்ணோட்டத்தை உருவாக்கி இருக்கிறது ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது. அதில் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, அந்த அம்மா இவ்வளவு மோசமாக பாலியல் தேவைகளுக்காக யாருன்னே தெரியாத முதல் முறை பார்க்குறவனோட அந்த அம்மா செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு வசனத்தில் வருது, அந்த படத்தில் சொல்லப்படுது. ஆனால் அவ்வளோ மோசமான உணர்வுகள் கொண்ட அந்த பெண் இவரை திருமணம் முடித்ததுக்கு பிற்பாடு அந்த பெண் எவ்வளோ மோசமாக இருக்கிற பெண் யார் மீதும் பாலியல் உணர்வு கொண்டா மாதிரி ஒரு சின்ன காட்சி, காதல் உணர்வோ பாலியல் உணர்வோ அல்லது இவர் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அவருக்கு இந்த அம்மா பிடிக்கல, இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை, பிசிக்கல் டச்சஸ்ங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த வார்த்தையும் உங்களுக்கு கிடையாது, கணவன் மனைவிக்கான எந்த உறவுமே அவங்க 2 பேர்கிட்ட கிடையாது. ஆனாலும் எவ்வளோ மோசமான ஒரு பெண் இவரை திருமணம் முடித்ததுக்கு பிற்பால் ஒரே ஒரு முறை கூட யாரோடையும் எந்த ஆணோடையும் உறவு கொண்டதாகவோ எந்த ஆணையும் காமம் கொண்டு பார்த்ததாகவோ ஒரு காட்சியில் கூட சொல்லப்படலை. அப்போ அந்த அம்மா திருமண பந்தத்துக்குள் கரெக்டாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது. ஆனால் திருமண பந்தத்துக்குள் மாமன் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏற்கனவே நீ குழந்தையோட வந்தவன் சொல்கிற நடிகர் திலகம், அவ்வளோ சிறப்புகள் கொண்ட நடிகர் திலகம் இந்த திருமண பந்தத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் இல்லை. பெருசு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே இப்படி இருக்கிறார், செடு வீட்டுக்கு வெளியே இறங்கிட்டாருன்னு சொன்னால் அவரோட இமேஜ், அவர் ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவரை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு இருக்கிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அந்த ஊர் பெண்கள் மத்தியில் அப்படியே தலைகீழாக இருக்கும். ஒரு ரொம்ப சாதாரணமாக யார் வேணுமாலும் அந்த பெண்கள் அவர் டீல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஊருக்கு புதுசாக ஒரு பெண்ணு, அந்த ராதா கேரக்டர் வருது இல்லை, அந்த பெண்ணு இவரை யோ வாயா போயா அப்படின்னு கூப்பிடுது. அப்புறம் இவங்க கட்டமைச்ச அந்த பிம்பம் இருக்குல்ல, ஒரு பெரிய இமேஜ், அதுக்கு கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை அந்த பெண்கள். அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வெளியே வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் கிட்ட பாலியல் ரீதியாக உறவு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது முடியாத போது அந்த பெண்களோட பழகுறாங்கன்னா எதையாவது சும்மா யூஸ்லெஸ்ஸாக, அது பேர் கடலை போடுறதுன்னு ஆண்கள் சொல்லுவாங்க, யூஸ்லெஸ்ஸாக பேசுவதன் மூலமாக ஒரு பாலியல் திருப்தி அடைவாங்க ஆண்கள், கடலை போடுறது அப்படின்னு. அது மாதிரியான சேஷ்டைகளில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் எல்லா பெண்களோடும் பழகுறாரு. ஒரு திருமணமாகி குழந்தை பெற்ற ஒரு பெண் பின்பக்கம் தட்டுறது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் மேலே வந்து பாலியல் வழக்கு போட்டு கைது பண்ணிடலான்ற அளவுக்கான ஒரு சம்பவம் தான் அது. அது போக வந்து ஊரில் இருக்கிற பெண்கள்கிட்ட உரண்டை எழுக்கிறது அப்படிங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட பண்ணுறாரு. அதெல்லாம் கூட அந்த மாதிரியான கண்ணோட்டம் கூட அந்த மட்டும் இல்லை. இதெல்லாம் போக என்ன பண்ணுறாரு, ஊருக்கு புதுசாக வந்த அந்த பெண்ணோட மீன்பிடி தொழில் செய்கிற அந்த பெண்ணோட வந்து இவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு காதலா காமமா எதுவென்று தெரியாத ஒரு நட்பு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை இயக்குனர் படத்தோட மையமாக அதை சொல்கிறாரு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வடிவுக்கரசி, அதாவது பொன்னாத்தா, நடிகர் சிவாஜி கணேசன் அவரை இவர் பெருசு, இவங்க 2 பேருக்குள்ள உறவுக்குள்ளே வச்சிங்கன்னா இதில் வடிவுக்கரசி தான் நேர்மையாக இருக்கிறாங்க, இவர் பெருசு நேர்மையாக இல்லைங்கிற கண்ணோட்டம் அதில் இருக்குதுங்கிறதையும் நம்ம மறுத்துற முடியாது. வேற என்ன சொல்கிறது, வேற ஏதோ யோசித்தேன், போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஞாபகம் வந்தால் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். வணக்கம்.